ஹரியா குழந்தை தெரியாம தவறு செஞ்சு விட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு முருகா. பாத்தியா, சைடு கேப்ல அரியா குழந்தைங்கடா. எருமை கழுத வயசாச்சு, தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டு இப்ப அரியா குழந்தை தெரியாம பண்ணிட்டானா. அதுக்குதான் நானும் சொல்றேன், அவனை இப்பவே மன்னிச்சிருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லுவான். சரி போறேன். முருகா வந்துட்டியா, நல்ல வேலை. என் மன்னிப்பை ஏத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடடே, மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்க. உங்க அப்பாட்ட 1 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்க. என்னன்னு மலேசியாவுல முருக என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ உண்மையில டிக்கெட் புக் பண்ணிட்டது தளபதி ஆடியோ லான்ச் பார்க்க தானே. அதுக்கு எதுக்கு என் பேரை பயன்படுத்துற? ஐயோ முருகா, முப்பெரும் கடலும் சேர்ந்த உன் முளைக்கு அரைச்சி ஒண்ணும் புரியல, தமிழ்ல பேசு. இல்ல முருகா, உண்மையிலேயே உன் மேல உள்ள பக்தியில தான், உன் கோயிலுக்கு வரணுங்கிற எண்ணத்துலதான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா பச்சை போய் பேசுற? அங்கதான் கோயில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. உங்க அப்புறம் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்த பாக்குற பாத்தியா? சரி சொல்லு, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது வந்து அதே சொல்றா. ஒரு பிளைட் கம்பெனியோட பிரச்சனைனால எல்லா பிளைட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இருக்கிற பிளைட்ல டிக்கெட் ரேட் ஏத்திட்டாங்க. அதனால ஒரு 20,000 ரூபாய் பத்தல. உன் வேலை அடமான வைக்கணும், அதுக்கு தான் உன் வேலை வாங்குறதுக்காக கூப்பிட்ட முருகா. அத்தாடி, வேலை அடமான வைக்கணுமாம்ல? வேலை ஏற்கனவே வேலை அடமான வச்சு நம்ம பணம் பார்த்தது நம்மள 2 பேரையும் பிறந்தாங்க. இப்ப அடமான வச்சா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. இத்தோட ஒரு சாவகாசியா முடிச்சுக்கிறேன். வர பாய். கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சந்தோஷப்படுங்க.